அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் திடீர் ராஜினாமா, உட்கட்சியில் மோதல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெய்டுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ரெய்டு வந்து நடந்திருந்தது இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடுகளிலும் அவர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி, அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்களிலும் அவருடைய நண்பர் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சோதனைகள் வந்து நடைபெற்றது. ஸோ எந்த சோதனையின் அடிப்படையில் தான் இப்போ திமுக உட்கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே நிறைய வாதங்கள் வந்து ஏற்பட்டு இப்போ அதிரடியாக சட்டப்பேரவையிலே இந்த மோதல் வந்து ஏற்பட்டு இருந்தது இல்லையா? திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துரைமுருகனுக்கு எதிராக திருப்பிவிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பார்த்து இப்போ அதிரடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து திடீர்னு வந்து அவங்களே ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு தான் வந்து செஞ்சுட்டாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை முதல்வர் ஆனதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் ஒரு திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியானவர்கள் துணை முதல்வராக ஆகக்கூடிய தகுதி வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் திமுக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் காரணமாக அவருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வராக வழங்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், தெரிந்த அவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து என்ன தெரியும், அவருக்கு வந்து எடுத்த உடனே துணை முதல்வர் பதவி வந்து கொடுத்துருக்கலாம், எனக்கு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பேசி வந்திருந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் நிறைய விலகல் தான் வந்து வந்திருக்கு. இதன் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் சமீப காலத்திலே ஒரு மிகப்பெரிய சலசலப்பு வந்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தான் இப்போ அதிரடியாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுகள் வந்து நடந்திருந்தது இல்லையா? இதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் நடத்தியிருக்காரு, அவர் தான் சொல்லி அங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் இப்பவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக அனைத்து விதமான வேலைகளும் வந்து செய்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவருடைய வீடு சம்மந்தப்பட்ட இடங்கள் நிறைய ரைடுகள் நடந்தது. இதில் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிய நம்ம ஆதாரங்களும் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தான் இதில் எக்கச்சக்கமான பணங்கள் வந்து ஊழல் செஞ்சுருக்காரு, அரசுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா போலியான இதுகளை காட்டி நிறைய ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்கக்கூடிய செய்தியால் இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ராஜினாமா வந்து செய்து திமுகவிலிருந்து நிரந்தரமாக விலக போகிறதாக கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியே போகுது. இருந்தாலும் இவர் ஒரு புதிய கட்சியாக திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சிக்குள் வந்து மோதல் ஏற்பட்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக உடையும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக உடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.